சென்னை அண்ணா நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான நிறுவனம் எழும்பூர் டான்பாஸ்கோ பள்ளி எதிரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடைபெற்றது. இதேபோல ஷெனாய் நகர், அமைந்தகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரியல் எஸ்டேட் தொடர்பான இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஈரோடு CMK ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 3 கார்களில் வந்த 6 பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். கோவை LN இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் விக்னேஷ் என்பவர் இல்லத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்புடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கோவை புறநகர் பட்டணம் பகுதியில் செயல்பட்டு வரும் ரியல் வேல்யூ புரோமோட்டர்ஸ் நிறுவன உரிமையாளர் ராமநாதனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ராமநாதனின் மகன் சொர்ணகார்த்திக் இல்லம் மற்றும் அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வீடுகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நாமக்கல் அழகு நகரில் உள்ள சத்யமூர்த்தி அன்கோ கட்டுமான நிறுவன உரிமையாளரின் வீடு மற்றும் முல்லை நகரில் உள்ள சத்யமூர்த்தியின் அலுவலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். வரி ஏய்ப்பு தொடர்பாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சோதனையின் முடிவில்தான் ஆவணங்கள் மற்றும் ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்க, ஆண்டு தொடக்கத்திலேயே அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது கட்டுமான நிறுவன உரிமையாளர்களை கதிகலங்க வைத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.